നാലാമത് ശ്ലോകം. ശ്രേയഃ ത്വം കഥമത് രാജൻ കർമ്മണ ആത്മനഃ ഈഹസേ ദുഃഖഹാനിഃ സുഖ അവാപ്തിഃ ശ്രേയഃ തത് ന ഇഹ ച ഇഷ്യതേ. ശ്രേയസ്ത്വം കഥമത് രാജൻ കർമ്മണാത്മന ഈഹസേ ദുഃഖഹാനി സുഖാവാപ്തി ശ്രേയസ്തന്നേഹ ചേഷ്യതേ. யாக கர்மங்கள் இப்படி செஞ்சு கூட்டுறியே பிராச்சீன பர்ஹிசே. இப்படி செய்யற யாக கர்மங்களிலேந்து ஏது மாதிரியான ஸ்ரேயஸாக்கும் நீ விரும்புறாய்? டாப் மோஸ்ட் ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது மோட்சமாக்கும். மோட்சம் அப்படிங்கிறது துக்க நிவர்த்தியும் சுகலப்தியும் ஆக்கும். கர்ம மார்க்கம் வழி டாப் மோஸ்ட் ஸ்ரேயஸான மோட்சம் கிடைக்காது. ஞான மார்க்கம் வழி மட்டும்தான் டாப் மோஸ்ட் ஸ்ரேயஸ் மார்க்கமாயிருக்கிற மோட்சம் கிடைக்கும். பக்தி மார்க்கம் வழி ஞான மார்க்கத்தில் എത്തിച്ചേരണം. ഇതാക്കും നാരദമുനി ചൊല്ലി കൊടുക്കുന്നത്. ராஜன் பிராச்சீன பர்ஹிஷித் ராஜாவே அப்படின்னு நாரதர் கூப்பிடுறார். கர்மனா நீங்கள் செய்யற யாக கர்மங்களால கதமத் ஸ்ரேயா ஏது தரத்தில் இருக்கிற ஸ்ரேயஸாக்கும். பலவிதமான ஸ்ரேயஸுகள் எல்லாம் உண்டு. ഭൗതിക വിഷയങ്ങൾക്കാன ഒരു ആഗ്രഹം, 4 പുരുഷാർത്ഥങ്ങളുണ്ട്. അർത്ഥാർത്ഥം, കാമാർത്ഥം, ധർമാർത്ഥം. ടോപ്പ് മോസ്റ്റ് പുരുഷാർത്ഥമാണ് മോക്ഷാർത്ഥം. ഇതിലെ ഏത് ശ്രേയസ്സാക്കും നീ ആഗ്രഹിക്കറായ്? കഥമക്ഷയ ഏത് തരത്തിലെ இருக்கிற ശ്രേയസ്സാക്കും. ആത്മനഹ உங்களோட க்ஷேமத்துக்காயிட்டு துவம் ஈஹசே நீங்கள் ஆகிரகிக்கிறீர்கள். ஸ்ரேயா ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது துக்கஹானிகி துக்க நிவர்த்தியை செய்யறதாக்கும். சுக அவாப்திகி சுகத்தை தரதுமாக்கும். தது அந்த ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது இஹா இங்க இந்த கர்மத்திலேந்து ந ச இஷ்யதே கிடைக்கவும் செய்யாது. എത്ര ജാസ്തിയായിട്ട് യാഗകർമ്മങ്ങളെ നീ ചെഞ്ചു കൂട്ടിനാലും ടോപ്പ് മോസ്റ്റ് ശ്രേയസ് அந்த மோட்ச பிராப்தி அப்படிங்கிறது இந்த கர்மங்கள் வழியா உனக்கு கிடைக்காது. யாக கர்மங்கள் எல்லாம் திரிவர்க்கங்களாயிருக்கிற அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்த புருஷார்த்தங்களுக்காயிட்டாக்கும். அதை நீ தெரிஞ்சுக்கோ. மோட்சம் அப்படிங்கிற டாப் மோஸ்ட் புருஷார்த்தம் கர்ம மார்க்கத்தால கிடைக்காத்ததாக்கும். ஜனனம் முதல்க்கு மரணம் வரைக்கு பல பல கர்மங்கள் நம்ம செஞ்சு கூட்டுறோம். இந்த கர்மங்கள் ஒண்ணுமே நம்மளை மோட்சத்துக்கு கொண்டு செல்லாது. பிராச்சீன பர்ஹித்துக்கு நாரத மகர்ஷி உபதேசிக்கிற உபதேசம் இந்த பாகவதத்துல இந்த கதையை படிக்கிற நமக்கான உபதேசம் கூடியமாக்கும். வாழ்க்கையில பல பல கர்மங்களை செஞ்சு நம்மளும் பிராச்சீன பர்ஹிஸ் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம்.
നമുക്കാன ഒരു உபதேசம் கூடியமாக்கும் நாரத மகர்ஷி இதன் வழியா செஞ்சுட்டு இருக்கார். அதை தெரிஞ்சுட்டு நம்ம இந்த கதைகளை ரொம்ப டீப்பாயிட்டு கவனத்தோடு கூடிட்டு தெரிஞ்சுக்கலாம். நாரத மகர்ஷி கேட்ட கேள்விக்கு பிராச்சீன பர்ஹிஸ் அப்படிங்கிற ராஜா பதில் சொல்லுறார். அதாக்கும் இங்க ராஜோவாஜா. 5வது ஸ்லோகம். ந ஜானாமி மகாபாகா பரம் கர்ம அபவித்த தீஹி ப்ரூஹி மே விமலம் ஞானம் ஏன முச்யேய கர்மபிஹி. न जानामि महाभागा परं कर्मा भवेद्दते ब्रूहि मे विमलं ज्ञानं येन मुच्येय कर्मभिः. மகாபாகா ரொம்ப ஜாஸ்தியான புண்ணியத்தால ரொம்ப ரொம்ப சிரேஷ்டதை இருக்கிற வைகுண்டம், சத்தியலோகம், கைலாசம் இப்படியெல்லாம் இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஏது நேரத்திலையும் அப்பாயின்மெண்ட் எடுக்காதக்கு ஏறி போறதுக்கான எபிலிட்டி இருக்கிற சிரேஷ்டதை இருக்கிற நாரத முனே அப்படின்னு பிராச்சீன பர்ஹிஸ் அப்படிங்கிற ராஜா நாரத முனிய மகாபாகா அப்படின்னு கூப்பிடுறார். அகம் நான் இருக்கேனே, ந ஜானாமி தெரிஞ்சுக்கிறது இல்லை, கர்ம அபவித்த தீஹி கர்மத்தால கெட்டு போன புத்தியாக்கும் என்னோடது. துஷிச்சு கெட்டு போச்சு என்னோட புத்தி. பலவிதமான கர்மங்களை செஞ்சு கூட்டி என்னோட புத்தி மழுங்கி போயாச்சு. இந்த சஞ்சல புத்தியால பரம் சிரேஷ்டமானது என்னவாக்கும் அப்படின்னு அகம் ந ஜானாமி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது இல்லை. விமலம் ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத தூய்மையான ஞானம், அந்த பரமாத்ம ஞானத்தை மே எனக்கு ப்ரூஹி சொல்லித்தாருங்கோ முனே. ஏனா நீங்கள் சொல்லித்தர சிரேஷ்டமான ஞானத்தால கர்மபிகி கர்ம பந்தனங்களிலிருந்து வாசனா குணங்களோடு கூடின கர்ம பந்தனங்களிலிருந்து எனக்கு முச்சியேயா ஒரு முக்தியை தாங்கோ. எത്ര காலமாயிட்டு நான் இப்படி விடாதக்கு தொடர்ந்து யாக யஜ்ஞங்களை செஞ்சுட்டே இருக்கேன். எனக்கு போரும் ஆயாச்சு. இனி எனக்கு இந்த எல்லா கர்மங்களிலிருந்தும் ஒரு முக்தியாக்கம் வேணும். அதுக்காயிட்டு நீங்கள் என்னை நேர்வழிக்கு நடத்தணுமே அப்படின்னு பிராச்சீன பர்ஹிஸ் நாரதர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றார். நமக்கும் பிராச்சீன பர்ஹிஸோடு அந்த ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கலாம். ஸ்ரேயஸுக்கு எத்திச்சேரத்துக்காயிட்டு பகவான் கிட்ட பிரார்த்திக்கலாம். 6வது ஸ்லோகம். கிரகேஷு கூடதர்மேஷு புத்திரதார தன அர்த்த தீஹி ந பரம் விந்ததே மூடஹ பிராமியன் சம்சார வர்த்மசு. गृहेषु कूढधर्मेषु पुत्रधारधनार्तदे न परं विन्तदे मूढो भ्राम्यन् संसारवर्त्मसु. புத்ரா புத்திரர்கள், தாரா மனைவி, தனா சம்பத்து, அர்த்தா பலவிதமான ஆக்ரகங்கள் இன்க்ளூடா இருக்கிற புருஷார்த்தங்கள், இதுல எல்லாம் அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்த புருஷார்த்தங்களை எல்லாம் இன்க்ளூட் ஆகியிருக்கிற ஆசைகளிலிருந்து
என்னோடு தீஹி புத்தி அப்படிங்கிறது பிராமியன் பிரமிச்சு நிற்கிறது. புத்தி இப்படி வட்டப்பாலம் சுத்துறது, திகச்சு நிற்கிறது. அர்த்தார்த்த காமார்த்தங்களில என்னோட புத்தி பிரமிச்சு நிற்கிறது. கூட தர்மேஷு கபட தர்மமா இருக்கிற தன சம்பாதனத்துக்கு பல பல அதர்ம மார்க்கங்களும் செஞ்சு கூட்டண்டி வரது. நேர்வழிக்கு அல்லாதக்கு சம்பாதிச்சு கூட்டண்டி வரது. கிரகேஷு கிரகஸ்தாசிரமத்தில் மூடஹா அறிவில்லாதவனாயிட்டு சம்சார வர்த்மசு சம்சார சக்கரத்தோடு வர்த்மா அப்படின்னா வழி, வர்த்மசு வழிகளில பிரமிச்சு நடக்கிறதுனால பரம் சிரேஷ்டமான 4ஆம் புருஷார்த்தமாயிருக்கிற மோட்ச மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஞானம் அப்படிங்கிறது நவிந்ததே பிராபிக்கிறதில்லை. இந்த பூமியில வாழ்ந்துண்டு பல பல கர்மங்களையும் செஞ்சு கூட்டிண்டு இந்த இந்திரிய விஷயங்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஆயிட்டே வாழ்ந்துண்டு இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட அதோட்சஜனான பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கிறது இந்த புத்தி. புத்தி அப்படிங்கிறது நேர்வழிக்கானாக்கா பகவானில மிங்கிளாகும். നേർവഴിക്ക് ബുദ്ധി സഞ്ചരിക്കലായി അപ്പടിനാ പ്രകൃതിയുമായിട്ട് മിങ്കിളാകും. പ്രകൃതി വിഷയങ്ങളിലേന്ത് നകந்து ഭഗവാനില മിങ്കിളാകறதுக்கு சாதிச்சானா இந்த புத்தி அப்படிங்கிறது நமக்கு நாமே மித்திரமாகறதுக்கு சாதிக்கும். அப்படி இல்லைனா இந்த பிரகிருதியோடு கூடி சேர்ந்து புத்தி அப்படிங்கிறது நமக்கு நாமே சத்ருவாயிட்டும் தீரும். நமக்கு நாமே மித்திரமாகணுமா நமக்கு நாமே சத்ருவாகணுமா அப்படின்னு முடிவெடுக்கிறது நம்ம கையிலியாக்கம் இருக்கு. ധനസമ്പാദനത്തിനായിട്ട് കുടുംബം നടത്തുന്നതിനായിട്ട് പലവിധமான അധർമ്മങ്ങളും ചെയ്യേണ്ടി വരുന്നത്. ഗൃഹസ്ഥാശ്രമത്തിലെ അറിവില്ലാത്ത തന്മയോട് കൂടിയിട്ട് സംസാര ചക്രത്തോട് വഴികളിൽ ഭ്രമിച്ചു നടക്കുന്നതിനാല ശ്രേഷ്ഠமான அந்த மோட்சத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஞானம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்கிறது. பிராச்சீன பர்ஹிஸ் இப்படி சொன்னோன்னு நாரத முனி பிராச்சீன பர்ஹிஸ் கிட்ட சொல்றார். அதாக்கும் அடுத்த ஸ்லோகம். நாரத உவாச 7வது ஸ்லோகம். भो भोः प्रजापते राजन् पशून् पश्य त्वया अध्वरे संज्ञाभिधान् जीवसङ्गान् निर्गृणेन सहस्रशः भो भो प्रजापते राजन् पशून् पश्य त्वयाध्वरे
സംജ്ഞാപിതാൻ ജീവസംഗാൻ നിർഘൃണേന സഹസ്രശ. இந்த பூமியை காப்பாத்துற ஸ்தானத்துல இருக்கிற ராஜா பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களையும் இந்த பூமியையும் காப்பாத்துற பொசிஷனில உட்கார்ந்து இருக்கிற சக்கரவர்த்தி ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிற பிராச்சீன பர்ஹிஸ் அப்படிங்கிற ராஜாட்டையாக்கும் நாரத முனி பேசுறார். அப்படிங்கிறதுனால நாரத மகர்ஷி அவரோட டியூட்டியை சுட்டி காட்டுறார். ராஜன் அப்படின்னு நீ ராஜாவாக்கும், போ போஹோ ஹலோ ஹலோ அப்படிங்கிற சம்போதனையாக்கும். இது ராஜன் எல்லாரையும் பரிபாலனம் பண்ணுற பொசிஷன்ல இருக்கிற ராஜாவே, பிரஜாபதே பிரஜாபதியா இருக்கிற பிராச்சீன பர்ஹிஸே, காருண்யத்தோடு கூடிட்டு பாசத்தோடு கூடிட்டு நாரத மகர்ஷி ஒரு நண்பனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ரொம்ப இன்டிமசி ஆயிட்டு பிராச்சீன பர்ஹிஸ் கிட்ட பேசுறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். அதனாலேயாக்கும் இங்க போ போஹோ அப்படிங்கிற சம்போதனையும், ராஜன் அப்படிங்கிற சம்போதனையும், பிரஜாபதே அப்படிங்கிற சம்போதனையும் எல்லாம் நம்ம பார்த்தோம். പലവിധமான കർമ്മങ്ങൾ ചെയ്യற നമ്മൾ എല്ലാവരും பிராச்சீன பர்ஹிஸுக்கு ஈக்குவல் ஆக்கும். அதனால பிராச்சீன பர்ஹிஸுக்கும் நமக்கும் எல்லாம் சம்பந்தம் இருக்கு. இனி நம்ம பார்க்க போற புரஞ்சனனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால நம்ம பல இடத்திலையும் அந்த கதாபாத்திரங்களை நம்மளில இன்க்ளூட் ஆகியிருக்கிற തന്മയുമായിട്ട്, அப்படி இல்லைன்னா நம்மளுமாயிட்டு கூட்டி சேர்த்து வேணும் நமக்கு இந்த கதையை பார்க்கறதுக்கு. அப்பதான் நமக்கு இந்த கதை கரெக்டாயிட்டு புரியறதுக்கு சாதிக்கும். பாகவதத்துல பல கதைகளையும் நம்ம பார்க்கறத நெகட்டிவ் கேரக்டர்ஸும் பாசிட்டிவ் கேரக்டர்ஸும் எல்லாம் உண்டாகும். நெகட்டிவ் கேரக்டர்ஸை பார்த்துட்டு நம்ம அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளை கொண்டு வந்துக்கணும். பாசிட்டிவ் கேரக்டர்ஸை பார்த்துட்டு நம்ம அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். பிராச்சீன பர்ஹிஸ் செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டுறார் நாரத முனி. அதையாக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில பிராச்சீன பர்ஹிஸ் மாதிரி தவறுகளை செஞ்சிருப்போம். அவர் நன்மையை தான் செஞ்சார். பகவான்ல மனசை திருடப்படுத்தி உறப்பிச்சு வச்சுண்டு யாக கர்மங்களில தான் மனசு லயிச்சுது அவருக்கு. ஆனா அவரு தெரிஞ்சோ தெரியாமையோ பாபம் பண்ணிட்டார். அதையாக்கும் நாரத மகர்ஷி இங்க சுட்டி காட்டுறார். நிர்கிருணேனா கொஞ்சம் கூட காருண்ய பாவம் இல்லாதக்கு, ത്വയാ രാജാവേ ഒന്നാലെ, അധ്വരേ ഓരോ യാഗത്തിലെയും, സപ്ഞാപിതാൻ യജ്ഞപശുവായിട്ട് ബലി സമർപ്പിച്ച സഹസ്രശഃ ആയിരക്കണക്കിക്ക് ജീവസംഗാൻ പശൂൻ ബലിമൃഗങ്ങളെ ആടായിട്ടും குதிரையாயிட்டும் நீ பலி சமர்ப்பிச்சியே அந்த மிருகங்களை, அந்த பலி மிருகங்களோடு ஜீவனுகளோடு கூட்டத்தை, அதாக்கும் இங்க ஜீவசங்கான் பசூன், நிறைய நிறைய உயிரினங்களை ஆக்கும் பலி சமர்ப்பிச்சு நீ யாகங்களை பண்ணியிருக்காய். அந்த மிருகங்களோடு சரீரத்திலேருந்து
വേർപെട്ട ജീവനുകളോട് കൂട്ടം. പശ്യ, നീ പാര്, ഭൂമിയിലെ യാഗപ്പശുക്കളെ യജ്ഞങ്ങളിലെ സമർപ്പിച്ച് യാഗമണിനിയെ നീ നിറയെ യജ്ഞങ്ങളെ ചെഞ്ചിയേ നല്ലത് വരണം നനച്ചിട്ടാക്കുമേ നീ അതെല്ലാം ചെഞ്ചുകൂട്ടിനായി. അതുവഴി നീ ബലി സമർപ്പിച്ച മൃഗങ്ങളോട് ഉയിരുകളെ அந்த ജീവനുകളോട് കൂട്ടത്തെ നീ പാര്. അതെല്ലാം പരലോകത്തിലെ ഒന്നെ എതിർഭാഗത്തുണ്ട് നിൽക്കും. ഒന്നോട് പ്രജകളാണ് മൃഗങ്ങളെ ബലി സമർപ്പിച്ചിയേ, அதனால உனக்கு சிக்ஷை கொடுக்கறதுக்காயிட்டு அதெல்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. നമ്മളും എത്രയെത്രയോ ഉയിരിനങ്ങളെ മനസാവാച കർമ്മണ വാർത്തകളാലെയും മനസ്സ് സങ്കടപ്പെടുற മാതിരിയും പ്രവൃത്തികളാലെയും നമ്മളോട് வாழ்க்கையில ഉപദ്രവിച്ചിருப்போம். அதனோடு கர்மபலம் அப்படிங்கிறது நம்மளை காத்துண்டு பரலோகத்துல இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத நாரத மகர்ஷி இது வழியா நமக்கும் சுட்டி காட்டுறார்.